அதனால் வந்துங்க விஜயை வந்து அவங்க ஆதரிப்பதற்கு நியாயம்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர், அவர் ஒரு பாப்புலர் ஸ்டாரு, அவர் பாஜகவை வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு. அதன் அழுத்தத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இது காங்கிரஸுக்கு வாய்ப்பா விஜய்க்கு வாய்ப்புன்னு சொல்லுவீங்களா? என்ன கேட்டால் இது வந்து 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கும். மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பாக தான் அது இருக்கும். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, லேட்டஸ்ட்டாக கேரளாவில் ஒரு ரிப்யூட்டடாக நாங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணாங்க இந்த தாவேகா விழாவில். அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற நிலையில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டிஎம்கே அண்ட் டிவிகே தான். அவங்களுக்குள்ள மெலிய பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ், நேரோ டிஃப்ரென்ஸ் 1 or 2% தான் இருக்குது. அதில் இன்னைக்கு திமுகவுக்கு 1% அட்வான்டேஜ் இருக்குது, ஆடாக இருக்குன்னா அது வித் அலையன்ஸ் ஆஃப் 8-9 பார்ட்டிஸ். டிவிகேவுக்கு எதுவும் இல்லாமல் அது. அப்போ சிங்கிளாக நீங்கள் 2 பார்ட்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் 1 அப்பில் தான் தாவேகா இருக்குது.